கேமரான்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவார். நம்ம எங்க போய் ஸ்டார்ட் பண்றது எங்க எண்டு பண்றதுனே தெரியாது. சுத்தி சுத்தி நடந்து வந்தேன். நடந்து வர ஒரு பாட்டுக்கு டைலாக் சேர்க்கிறாரு. ஒரு பாட்டு நானும் விடாம அப்படியே நடந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான். யாரும் அதை எட்டி பார்த்ததுன்னு நாங்க பேசிக்கிட்டு இருந்ததான் இவர் உன்ன யாரு அவன் எங்கடா அப்படி வந்தார். உன்னை இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு சரி அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் கதையை வச்சுக்க. அது ஒரு எல்லாருக்கும் கொடுக்கறதுல அவ்வளோ அன்பானவர். இப்போ கூட சொன்னார், அவருக்கு எழுதி வச்ச வசனம்னு தான சார் சொன்னாங்க. நான் பார்த்ததில்லை, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா டைலாக்ன்றது ஒரு புக்கு கிடையாது, கையில் ஒரு பேப்பர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் பிளே ஆஃப் த பிக்சர் சீன் ஆர்டர் படி இவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். டைலாகை நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஏவிஎம்ல எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு நான் காதல் ஏவியத்தில் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இல்லை ஏன்னா நீங்கள் எடுத்தது ஏவிஎம்ல இதுதான். இந்த ஒரு சீன் எடுத்தீங்க. சுற்றி நடந்து வந்தேன். நடந்து வர ஒரு பாட்டுக்கு டைலாக் சேர்க்கிறாரு. ஒரு பாட்டுக்கு நானும் விடாமல் அப்படியே நடந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான். அங்கேருந்து யார் அதை எட்டி பார்த்ததுன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததான் இவர் உன்ன யார் அவன் எங்கடா அப்படி வந்தார். உன்னை இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு சரி அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் கதையை வச்சுக்க. எவனாலும் செய்ய முடியாது. அவன் நல்ல நேரம் பாரு, இந்த வீட்டு வேலைக்காரன் ஆகிட்டான். அவன் ஓடியே போயிட்டான், அடுத்த தெருவுக்கு ஓடி போயிட்டான். ஒரு கத்துல அது மாதிரி ஒரு 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 அழகான ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்கு. அவர் எப்பவுமே இன்வால்வ் ஆகிடுவார். அவர் எதில் போட்டாலும் அவர் இன்வால்வ் ஆகிடுவார். இப்போ கூட சொன்னார், உயிர் உள்ள ஒரு விஷயம் எடுக்க திருப்பி ரீரிலீஸ் பண்ண போகிற வந்துருன்னு சொன்னார். நான் வந்துட்டேன். ஏன்னா உயிர் உள்ள ஒரு உஷாவில் நடிக்கும் போது என்ன பயமோ அதே பயம் இப்போவும் இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா எனக்கு அவர் பசுக்குன்னு திட்டி விடுவார். அவர் யாரையும் பார்க்க மாட்டார். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, டக்குனு தப்பாக இருந்ததுன்னு நான் முன்னே திட்டிட்டு வர்றேன். டைலாக் எழுத மாட்டாரு, ஆனால் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த சீனில் அந்த சீனில் வராதுன்றது வேறு, இந்த படத்தில் அந்த படத்தில் வராது. அந்த டேலண்ட் வேற யாருக்குமே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்த நடிகர்கள் வரைக்கும் இல்லை. ஏறத்தில் ஒரு 42 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் 40 கிழிஞ்சது போ 83 போயிட்டு அடிச்சிருக்கோம் இப்படி. ஆனால் அப்பா 40 இயர்ஸ் 42 இயர்ஸுக்கு அப்புறமா இன்னும் அதே மாதிரி இருக்கிற மனுஷன் டச் அவுட் அப்படியே இருக்கணும். டிஆர் நல்லா இருக்கணும். எங்களெல்லாம் வளர்த்து விட்டு அழகு பார்த்துட்டார். எல்லாரையும் வளர்த்து விட்டு அழகு பார்த்தார். உயிர் உள்ள ஒரு உஷா முடிகிறதுக்குள்ளே சௌகரியம்மா வீட்டில் ஷூட்டிங்கு அங்கே முடிகிறதுக்குள்ளே இந்த பஞ்சாயத்து பண்ணி என்னால் டயர்டாயிட்டேன். தனியாக சிரிக்கிறா பாருங்க நளினி. டெய்லி பஞ்சாயத்து. இவர் அப்போ இன்னும் இளமை வேறு இருக்க. 40 வருஷத்துக்கு 42 வருஷம் பின்னாடி எவ்வளோ பெரிய இளமை செய்வார். இன்னும் இது நான் முடியாது, ஏன்னா இதுவும் கோகாரி அப்படி நம்ம கெஞ்சி இல்லைம்மா அது அது அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி கெஞ்சி டெய்லி பஞ்சாயத்து. அப்படி இருந்து படம் முடித்து படம் ரிலீஸ் ஆகி ஓடுது. அசந்துட்டோம். என்ன அதே கல்பனா ஹவுஸில் என்ன இவர் சார் அந்த பைக்கில் சுற்றி வருவேன். அப்போ இவர் செயின் ஜெயபாலா நடிக்கிறார். அந்த வீட்டில் அவர் அவுட் சின்ன கேட் இருக்குது, அதில் தான் இவர் இருப்பார். கதவு திறப்பார். உசிலமணின்னு வந்தார். அப்போ அவர் யார் யாரு அப்படி கதவை தட்டினார். இவர் டடாக்கு திறந்தார் பாருங்க. ஜகான் சொன்னார். ஒன்றா இருந்தாலும் உண்மையில சொல்கிறார். இவர் உசிலமணி ஓடுறாரு. ஏங்கன்னா இல்லை அவர் ஜகான் சொன்னார். அவர் ஜகான் சொன்னது என்னன்னா அவருடைய ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச். அது ஜகான் சொல்கிறது. நீ எதுக்கு இல்லை ஜகான்னா ஹிந்தியில் ஓடுன்னு அர்த்தம். அதான் பின்னாடி போயிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. அதனால் சிரிக்கிற அது இல்லைங்க. நைட்டில் இத்தனைக்கும் நைட்டில் இது நடக்குது. அது மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் நிறைய இருந்தது. டைரக்டர்ஸ் எல்லா டைரக்டர்ஸ் செல்வமணியோடலாம் மாஞ்சி ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படம் பண்ணியிருக்கேன். இருந்தால் கூட அந்த செல்வமணிலாம் அந்த சாஃப்ட் இதாக பேசுவார். இவர் அப்படி இல்லை. இவர் ஸ்டார்ட் கேமரான்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவார். நம்ம எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே எண்டு பண்ணுறதுனே தெரியாது நமக்கு.
அந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருவார். இப்படி பைக் எடுத்துகிட்டு பறந்து டூப்பு தான் வந்து என் வண்டி இடிச்சிட்டான் பின்னாடி வீல்ல. இடிச்சு அந்த ஃப்ரேம் ஆஃப் த அம்பாசிடர் கொஞ்சம் மாறி போச்சு. உடனே நான் இவர்கிட்ட போய் சொன்னேன், டிஆர் இப்படி பாருங்க இப்படி பண்ணிட்டேன்னு. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன் போ. பார்த்துக்கிறேன் போனால் அதை கரெக்ட் பண்ணி திருப்பி அந்த பாடியை கொண்டாந்து அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு. அப்போ அவ்வளோதையும் செஞ்சு கொடுத்தாரு. அப்படி ஒரு நல்ல மனிதன், நல்ல இதையும் கொண்டவர் அவர். இவர் செய்வாரோ மாட்டாரோன்னு பயந்து போய் கேட்டது ஒன்று உண்மை. இப்போ சொல்லிடுறேன், உனக்கு ஒரு வேலை இல்லையா போ அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன செய்யறது? இவர்கிட்ட பேசவும் முடியாது. நம்ம இப்போ உஷால் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதன். யார் யாரு அப்படி கதவை தட்டினாரு, இவரு டடாக்கு திறந்தாரு பாருங்க, ஜகான்னு சொன்னார். ஒன்றா என்றாலும் சகோதரர் தானவர் என்னுடைய சகோதரன் அவர். நாங்கள் எப்பவுமே சண்டை நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கோம். நிறைய தடவை அதை பற்றி கவலைப்படுறதில்லை, ஒற்றுமையாக போயிட்டே இருக்கோம். அதான் ஆச்சரியமாக இருக்கு. அவர் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, என் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அவர் வந்து கலந்துக்குவேன், நானும் வந்து கலந்துக்குவேன். அதே மாதிரி சகோதரர் செல்வமணியெல்லாம் ஏன் மறக்க முடியாதுன்னா, இன்றைக்கி ராதாரவி நிற்கிறான்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து செல்வமணி அவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய படம் செம்பருத்தி போய் நடிக்கிறேன்னு போது தான் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. அப்போ வீட்டில் படுத்துருந்தேன். அப்போ அந்த 3 மாதமும் அவர் வெயிட்டிங். எதுக்கு? செம்பருத்திக்கு நான் வந்து நடிக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணி என்னை நடிக்க வச்சார். அது ஒரு பெரிய ஒரு ராசியாச்சு. இல்லை, அடுத்த படத்தில் நான் பிரமாதமான ஒரு வேஷம் செய்யவே முடியாது. சும்மா சொல்லுவாங்க, அவங்க இருக்கிற பிஸியில் நம்ம மறந்துடுவாங்க. அதனால் அப்பப்போ நான் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். இவங்ககிட்ட டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் அட்டெண்டன்ஸ் இருக்கும். டிஆர்கிட்ட கவலை இல்லை, ஏன்னா அவர் தான் ஆளினால் அழகுராஜா. அதனால் அவருக்கு எந்த ஏரியாவில் கேட்டாலும் அவருக்கு கவலை இல்லை. அவர் எப்பயுமே என்னை கூப்பிட்டு, உயிர் உள்ள வரை உஷா வரும்போது நாங்கள் சொல்லியிருக்கேன், பேட்டியில் சொல்லியிருக்கேன், என்னை கெடுத்தவர் டி ராஜேந்திரன்னு. ஏன் என்ன கெடுத்தாருன்னா, 8 வருஷமாக எனக்கு படம் இல்லை. லா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 படம் ஒரு படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருப்பேன். இவர் என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினது பெரிய அளவில் போய் எல்லா படத்தையும் நான் தான் வில்லன். கெடுக்கிறதுக்கு ரைட்டான ஆள் யாருன்னா ராதா ரவின்ற அளவுகளை கொண்டாண்டார். அதனால் என்னை வந்து ஊருக்கு போகாமல் தடுத்ததும் டிஆர் அவர்கள் தான். இல்லைன்னா நம்ம ஒழுங்காக போயிருப்பேன், அமெரிக்கா போயிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அமெரிக்கா போயிருந்தால் இப்போ உங்களெல்லாம் சந்திக்க முடியுமா, உங்கள் பேர் எடுக்க முடியுமா? இந்த ஊரில் நான் பேர் எடுத்துருக்க முடியாது. இந்த பேரில் எடுத்ததுக்கு காரணம் வந்து டிஆர் அவர்கள் தான். உயிர் உள்ள ஒரு சில ஒரு பாட்டை பாடினார், வைகை கரை காற்றேன் இல்லைன்னு பாடினார். அப்படி யாரும் பார்த்து, என்னடா இந்த மனுஷன் நின்ன இடத்துல தட்டுறாரு, நின்ன இடத்துல பாடுறாரு, எப்படி இது இப்படி ஒரு மனுஷன்னா என்ன? அப்போ பார்த்தேன். இப்போவும் 40 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்காரு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய. நான் எப்போ தம்பியை கூட பார்த்து சொல்லுவேன், நான் பிள்ளைய பார்த்து சொல்லுவேன், அவன் எனக்கு ஒரு மகன் மாதிரி அவர் நான் எப்பவுமே பார்த்து சொல்லுவேன், என்ன தான் சொல்லு, அந்த டிஆர் மாதிரி நீ வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளப்பா. ஆனால் எல்லாமே அவருக்கு, அவர் பிறந்த பிள்ளைங்க பூரா எல்லாமே கலை அம்சம் கொண்டது. ஏன்னா இந்த பிளட் உச்சி முடியிலேருந்து கால் வரைக்கும் கலை தான் அவருக்கு லைஃப். போய் இப்படி நிற்க முடியாது. என்னென்னா இப்போ கொஞ்சம் நேரங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, அது வேறு, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லாது. என்னென்னா இவரை நம்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் எப்பயும் அடிக்கடி வீட்டுக்கு போவேன். அப்போ சிவாஜி அப்பா வீடு பக்கத்தில் இருந்தார். அங்கே போனோம்னா மேலே நின்றுட்டு இருந்துட்டு, மேலே தானே இருக்கார், என்ன டிஆர் எப்படி இருக்கீங்க அப்படி செஞ்சுட்டார். அப்படி செய்கிறாரு, பேசக்கூட மாட்டுறாரு, அளவு சொல்ல மாட்டுறாரு. அந்த கோவம் எனக்கு. உடனே என்னை கூப்பிட்டு ஒரு அம்மா வந்து உங்களை உள்ளே உட்கார சொன்னாங்க. நான் இப்போ ஆஃபீஸ் ரூம் அந்த பக்கம் ரைட் சைடு உள்ளே உட்காந்துருந்தேன். வந்தார், இல்லையா இந்த டைமில் உனக்கு பேசக்கூடாது உன்னோட, அதுக்காக தான் நான் பேசலை, இதை முதல்ல தெரிஞ்சிருக்கலாம்ல எனக்கு. அவர்கிட்ட கோச்சுக்கவும் முடியாது. அவர் சொல்கிறது பூரா செய்கிறது பூரா எல்லாமே நல்லது. என்னென்னா அவருடைய இன்னொரு படத்தில் நடித்த நானும் நளினியும் ஜோடி. அப்போ அதில் நான் சென்ட்ரல் மினிஸ்டராக நடித்தேன். காதல் அது ஹைதராபாத்தில் எடுக்கிறோம். என்ன ஒரு லாபம்னா, டெய்லி ஒரு கோழி அவுட்டு ரெடியாக இருப்போம் நாங்கள். இன்னைக்கு என்ன கோழி ஃப்ரை பண்ணிட்டியா அப்படி சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு டெய்லி ஒரு கோழி உண்டு.